என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? இந்த வசனம் ஒரு விசுவாசிக்கு சரீரத்தில் மரணம் இல்லை என்று போதிக்கிறதா? இந்த கேள்விக்கு பதிலை சொல்லும்படியாகத்தான் இந்த பதிவை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, அந்த பதிவுக்குள்ள நாம் கடந்து போகலாம். சாகாமை, இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்கிறது என்று பேசக்கூடிய ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவர்கள் சரீர மரணம் நமக்கு இல்லை என்கிற தொனியில் பேசுகிறதை நாம் கேட்டு வருகிறோம். அதற்கு அவர்கள் குறிப்பாக பயன்படுத்தக்கூடிய வேத பகுதி நான் வாசித்த இந்த வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய 2 வசனங்கள். இதில் 2 குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்லிட்டு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். 2 விஷயங்களும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முந்தின பகுதியை அவங்க விட்டுருவாங்க, மரித்தாலும் பிழைப்பான் அப்படிங்கிறத விட்டுட்டு 2வது பகுதியை உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான்னு சொல்லியிருக்கேன். அப்போ இயேசு சொன்னது தானே. இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? விசுவாசிக்கிறவன் எவனும், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அப்போ இயேசு விசுவாசிக்கிற எவனும், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மறியாமலே இருக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லி இருக்கிறாரா? அப்படி பார்த்தால் முதல் நூற்றாண்டிலிருந்து உயிரோடு இருந்து விசுவாசித்த அநேகர் மரித்திருக்கிறார்களே, அப்போ அதை என்னன்னு சொல்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்ப வேண்டுமா இல்லையா? இல்லை, கடைசி காலத்தில் தான் இது ஒரு பெரிய வெளிப்பாடாக வந்து கடைசி காலத்தில் தான் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பார்கள், அதுக்கு முன்னாலெல்லாம் வந்து விசுவாச குறைவுனால மறிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுக்க முடியுமா? பொதுவாக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லி இருப்பார் என்று சொன்னால், அவர் அந்த ஒரு குறிப்பிட்ட வசனத்தில் மாத்திரம் சொல்லியிருக்கிற காரியத்திற்கும் மற்ற இடங்களில் சொல்லியிருக்கிற காரியங்களுக்கும் வித்தியாசம் இருக்குமானால் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன, அதை நாம் சரியாக புரிஞ்சிருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் கேட்கணும். இந்த இடத்துல 26வது வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், நான் இதை எவ்விதமாக புரிந்து கொள்ளுகிறேன். அநேக பரிசுத்தவான்கள் இதை விதமாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு நித்திய ஜீவன் என்பது வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நமக்கு மரணம் வந்தாலும் அதை மரணம் என்று வேதம் சொல்லுகிறதில்லை, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைகிறோம் அப்படின்னு தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேறு வார்த்தையில் சொல்லுவோன்னு சொன்னால், இந்த பூமியில் ஒரு விசுவாசி மரிக்கிறது என்பது அவருக்கு இழப்பு அல்ல, அவருக்கு ப்ரமோஷன். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்றாரு. சரி, இப்போ இயேசு சொன்ன இந்த வார்த்தையே வைத்து கொண்டு இவங்க சொல்ற மாதிரி நமக்கு விசுவாசிக்கு சரீர மரணமே இல்லை அப்படிங்கிறது இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த யோவான் சுவிசேஷத்திலிருந்தே ஒரு சில வசனங்களை நான் காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். அப்போ இதை நம்ம அப்படி டைரெக்டாக அர்த்தமாக எடுத்தோம்னா எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனையை கொண்டு வருங்கிற சில வசனங்களை நான் காமிச்சு கொடுக்குறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசு சமாரிய பெண்ணிடத்துல சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கும். சரி, அந்த வசனத்துல உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் எவனும் மறியாமலும் இருப்பான்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இங்க நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகமே வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நமக்கு தாகம் இல்லாமல் இருக்கா? நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறோமா? பாஸ்டர் இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. அந்த பொம்பளை அப்படிதான் நினைச்சா. 15 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு தாகம் உண்டாகாமலும்
நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த சமாரிய பெண் அந்த கிணத்துக்கு தண்ணி எடுக்க வரதை நிறுத்திட்டாளா? அவளுக்கு தாகம் உண்டாகாமல் இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புகிறதா இல்லையா? 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்போ நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி, தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். என்ன சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்டவர்களும் பிரேத குழிகளில் இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களும் பிரேத குழிகளில் இருக்கலாம். அதுதான் இருப்பார்கள், இருப்பார்கள். அப்போ ஒரு கூட்டம் ஜீவனை அடைய எழும்புகிறது, இன்னொரு கூட்டம் ஆக்கினையை அடைய எழும்புகிறது அப்படிங்கிறத அங்கே நமக்கு சொல்லியிருக்கு. 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். அப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா சாப்பிடக்கூடாது, நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தவிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பசி வராது, உங்களுக்கு தாகம் வராது அப்படின்னு நம்ம வியாக்கியானம் பண்ணால் சரியாக இருக்குமா? 39வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறாரு, பிதா எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவுக்கு பிதா தந்தவைகளில் அநேகர் மரிப்பார்கள், அப்படி மரிக்கிறவர்களை அவர் எழுப்புவார், அது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. 40வது வசனத்தை பாருங்க, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையவும், அதுதான் என்றென்றைக்கு மறியாமல் இருக்கிற நிலைமை, நித்திய ஜீவனை அடையவும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும். யாரை எழுப்பணும்? செத்தவனை தான் எழுப்பணும். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. சரி, இப்போ 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8ஆம் அதிகாரத்தில் 51வது வசனத்திலிருந்து இன்னொரு விஷயத்தை அவர் சொல்றார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கேயும் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லைன்னு சொல்லியிருக்கே. அப்போ நமக்கு மரணமே இல்லை, நாம் சரீர பிரகாரமாக சாக மாட்டோம் அப்படின்னா, அப்போ இதுவரைக்கும் செத்தவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. யார்? இன்னைக்கு தவறாக சிலர் புரிந்து வியாக்கியானம் செய்கிறது போல் அன்னைக்கு யூதர்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கேட்குறாங்க, நீ பிசாசு பிடிச்சவங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் மரிச்சாரியா, தீர்க்கதரிசிகள் மரித்தார்கள், ஆனால் நீ சொல்கிற என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை ருசி பார்ப்பதில்லைன்னு சொல்றியா? அப்போ எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமோட நீ பெரியவனா? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகள் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய்? இயேசு அதற்கு நேரடியாக பதில் சொல்லலை, வேற மாதிரி பதில் சொன்னார். ஆபிரகாமே என்னுடைய நாளை காண வாஞ்சித்தான், கண்டு களி கூர்ந்தான், ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார். நேரடியாக எப்படி ஒருவன் மறியாமல் இருப்பான் என்பதை அவர் அங்கே சொல்லலை. அவரை விசுவாசிக்கிறவருக்கு அவருக்கு சரீர மரணம் வந்தாலும் அவர் கடைசி நாளில் எழுப்பப்படுவார் என்பதைத்தான் இந்த வேத பகுதிகள் எல்லாமே நமக்கு சொல்லி வருகிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் 11ஆம் அதிகாரத்திலேயே இயேசு ஏன் இதை சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறார், நீர் இங்கே இருந்திருந்தீர்னா என் சகோதரன் மரிக்க மாட்டான். அப்போதான் அவர் சொல்கிறார், இல்லைப்பா அவன் உயிர் தழுவான். ஏன்னா 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இயேசு சொல்கிறார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல்
தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவகுமாரன் அதில் மகிமைப்படுவார். அப்போ அந்த மகிமை விளங்க போகிறது. உன் சகோதரன் உயிரோடு இருப்பான். நான் இவ சொல்கிறா, இல்லை ஆண்டவரே, உயிர்த்தெழுதல் நடக்கும்போது அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ தான் அவர் சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, அப்படி கிடையாது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ நான் சொல்லுகிறேன், இவன் பிழைப்பான், நீ நம்புறையா அப்படிங்கிறத கேட்கறதுக்காகத்தான் அவர் இதை சொல்கிறார். 16ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்துக்கு வந்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சீசர்களுக்கு சொல்கிறார். சீசர்களுக்கு நடக்க போகிற இடர்பாடுகளை சொல்லும் பொழுது, அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். நீங்க கொலை செய்யப்படுவீர்கள் அப்படிங்கிறத கூட அவருங்க சொல்லி வச்சிருக்கிறார். அப்போ மரிக்காமல் இருப்பான், ஆனா நீங்க கொலை செய்யப்படுவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீர மரணம் இந்த பூமியில விசுவாசிக்கோ அவிசுவாசிக்கோ எல்லாருக்கும் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பகுதி நமக்கு சொல்றது. கடைசியா இந்த புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் சீமோன் பேதுருவுக்கும் யோவானுக்கும் உரிய விஷயத்தை குறித்து பேதுருவிடத்தில் பேசுறது நம்ம இங்க சொல்லியாகும். பேதுருவை பார்த்து சொல்கிறேன், எப்போ நீ இள வயதனா உள்ளவனாக இருக்கும்போது நீயே உன் அறையை கட்டிக்கிட்டு உனக்கு இஷ்டமான இடத்துக்கு நடந்து தெரிஞ்ச, ஆனால் நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் பொழுது உன் கையை நீட்டுவேன், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உன்னை கூட்டி கொண்டு போவான் அப்படின்னு நான் உனக்கு சொல்கிறேன். 19ஆம் வசனம் சொல்லுது, இவ்விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இயேசு இப்படி சொன்னார், சொல்லிட்டு என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம ஆளுக்கு ஒரு ஆசை, சரி நம்மளை குறித்து தெரிஞ்சிட்டு நம்ம கூடவே சுற்றி தெரிஞ்ச யோவானுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோன்ட்டு அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இவன் காரியம் என்ன? இயேசு சொல்றாரு 22ஆம் வசனம், நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, என்னை பின்பற்றி வா. 23ஆவது வசனத்துல யோவான் எழுதுறாரு, அதனால அந்த சீசன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. இப்போ ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மரிப்பதில்லைன்னு இயேசு சொல்லலை, இயேசு சொன்னதுக்கு அது அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத சொல்றார். சொல்லாமல் தொடர்ந்து என்ன வருது பாருங்க, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானா உனக்கு என்ன அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. அப்ப இந்த வேத பகுதிகள் எல்லாம் யோவான் சுவிசேஷத்தை மாத்திரம் வைத்து இந்த வேத பகுதி எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவனுக்கு சரீர மரணம் இல்லை என்று நாம் புரிந்து கொள்வது தவறான புரிதலாக இருக்கும். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போன்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதிகளை குறித்து பேச வேண்டுமானால் அதை குறித்து நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.